வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நம்ம இன்னைக்கு பிராத்மிக்கில் வர 5th ஸ்டோரி ஏக்தா கா ஃபல் பார்க்கலாம். ஏக்தா கா ஃபல் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டோரி பஞ்சதந்திரத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஏக் தின் ஷிகாரி ஷிகார் கேல்னே ஜான் லேக்கர் ஜங்கல் மேங் கயா. ஒரு நாள் ஒரு ஹண்டர் ஹண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவருடைய நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாரு. एक जगह पर उसने चावल के दाने छिटके. ஒரு இடத்துல அவர் இந்த ரைஸ் எல்லாம் அப்படியே தூவி விடுறாரு. उन पर जाल पिचाकर जांडों के बीच चिपका बैठ गया. அதுக்கு மேலே அது ரைஸ் கிரைன்ஸ் எல்லாம் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நெட்டை விரிச்சிட்டு அவர் ஒரு இடத்துல போய் ஒரு புஷஸ் நிறையா இருக்க இடத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. थोड़ी देर में आसमान में कबूतरों का एक झुंड उड़ता हुआ आया. கொஞ்சம் நேரம் கழித்து ஆகாயத்தில் பீஜியன்ஸ் எல்லாம் புறாக்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக பறந்து வருது. உஸ் ஜுண்டுக்கா முக்கியா சித்திரகிரீவதா. அந்த குரூப்போட லீடர் யாருன்னா சித்திரகிரீவன். பகா படா புத்திமான் தான், அவர் ரொம்ப பிரில்லியன்ட் அவர். ஜப் கபூதரோं ने चावल के दाने देकर नीचे उतरना चाहा तब चित्रग्रीवन ने कहा. அப்போ அந்த கபூதரம் பீஜன்ஸ் இந்த ரைஸை சாப்பிடணுங்கிற ஆசையில் கீழே இறங்கி வரணும்னு ஆசைப்படுது. ஆனால் சித்திரகிரீவன் சொல்கிறாரு, இத்தனை கனே ஜங்கல் கே பீச் சாவல் கே தானே கஹாங் சே ஆயே. இவ்வளோ அடர்ந்த ஒரு வனத்தில் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இந்த ரைஸோட இந்த கிரெயின்ஸ் மட்டும் எப்படி வந்துச்சு? எதை சோச்சனே கி பாத்துக. இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பினா சோச்சே உதரேங்க தோ விபத்தி மேங் ஃபங்ஸ் ஜாயேங்க. நம்ம யோசிக்காமல் கீழே இறங்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப பெரிய டேஞ்சர் வந்துடும், அதை போய் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. யக சுன்கர் ஏக் சோட்டே கபூதர் நே ககா. அதை கேட்டுட்டு ஒரு சின்ன பீஜியன் சொல்லிச்சு, ஹம் சக்யா ஹம் கானே கேலியே பி ஆசாத் நெகீங்க. என்ன, எங்களுக்கு சாப்பிட்றது கூட ஃப்ரீடம் கிடையாதா? இத்தனி சோட்டி பாத் பர்பி சந்தே கரேங்கே तो जीना मुश्किल हो जाएगा. இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நீங்கள் டவுட்டாக இருந்தீங்கன்னா நாம் எப்படி உயிரோடு இருக்கிறது, நம்ம வாழ்கிறதே கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லுது. அப்கி பாத் ஹம் நகி மானேங்க. ஆனால் இப்போ இருந்து நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்தையும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. உஸ் சோட்டே கபூதர் கி பாத் பாக்கி கபூதரங்கோ அச்சி லகி. இந்த சின்ன பீஜான் சொன்னதை எல்லா மற்ற பீஜான்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி கிடைச்சேன். சப் கபூதர் தானே ஜுகனே நீச்சே உதரே தோ ஜால் மேங் ஃபங்ஸ் கையே. எல்லா பீஜியன்ஸும் கீழே இறங்கி அந்த கிரெயின் சாப்பிடலான்னு கீழே வருது. அப்போ அது நெட்டில் போய் மாட்டி கிடைச்சேன். அப்போ சபி கபூதர் சோட்டே கபூதர் கி நிந்தா கர்னே லகே. இப்போ அந்த எல்லா பீஜியன்ஸும் நெட்டில் மாட்டிக்கிட்டோமே, உன்னால தான் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்மால் பீஜியன்ஸை போய் டீஸ் பண்ணுது, திட்டுது. சித்திரகிரீவனே அதுக்கு சித்திரகிரீவன் சொல்கிறாரு, விபத்தி கே சமயம் மேங்கே ஹம் தைரிய ரக்னா சாகியே. இது மாதிரியான ஆபத்து காலத்தில் தான் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும். கிசிக்கு நிந்தா கர்னே சே விபத்தி தூர் நகி ஹோத்தி. நம்ம யாரையும் இன்சல்ட் பண்ணுறதுனாலையோ டீஸ் பண்ணுறதுனாலையோ நம்முடைய கஷ்டங்கள்லாம் போக போகிறதில்ல. சப் ஏக் சாத் மில்கர் உட்னா ஷுரு கரோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பறக்க ஆரம்பிக்கலாம். பாத் மேங் பச்சனே கா உபாய் சோச்சேங்க. அதுக்கப்புறமா நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழியை யோசிக்கலாம். யக சுன்கர் சபி கபூதர் ஏக் சாத் ஜால் லேக்கர் ஊப்பர் உடே. அதை கேட்டுட்டு எல்லா பீஜன்ஸும் ஒரே நேரத்தில் அந்த நெட்டு எடுத்துட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு. शिकारी ने कुछ दूर तक उनका पीछा किया. அந்த ஹண்டரும் அந்த பீஜன்ஸை கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு. லேக்கின் கபூதர் உஸ்கி ஆங்கோं से ओझल हो गए. ஆனால் அந்த பீஜன் இவருடைய கண்ணை விட்டு மறைஞ்சு பறந்து போயிடுச்சு. பேச்சாரா ஷிகாரி நிராஷ் ஹோக்கர் கர் லவுட்டா. அப்பாவியான அந்த ஹண்டர் ரொம்ப சோகமாக அவருடைய வீட்டுக்கு போயிட்டாரு. கபூதர் ஜால் கே சாத் உட்தே உட்தே ஏக் நதி கே கினாரே உதரே. அந்த பீஜன்ஸ் இப்படியே பறந்து போயிட்டேன் ஒரு சீஷோரில் போய் கீழே இறங்குச்சேன். யகாங் சித்திரகிரீவகா ஏக் தோஸ் ஷூகா ரகத்தாத்தான். அங்கே சித்திரகிரீவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஜனோட ஃப்ரெண்டு ஒரு ரேட் ஒன்று இருந்துச்சு. சூகேக்கே நாம் ஹிரண்யக்கா தான். அந்த ரேட்டோட பேர் ஹிரண்யக்கா. சித்திரகிரீவகி ஆவாஜ் சுன்கர் ஹிரண்யக்கா குஷ் ஹுவா. சித்திரகிரீவனுடைய அந்த சவுண்டு கேட்டுட்டேன்.
हिरण्यका ரொம்ப சந்தோஷமாயிட்டான். उसने अपने पैरे दांतों से जाल हटाकर सब कबूतरों को आज दिया. அப்போ அது அதனுடைய பற்களால் அந்த நெட்டை எல்லாம் கட் பண்ணி எடுத்துருச்சு. நெட்டை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஜியன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அது வந்து இண்டிபெண்ட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த லெசனுடைய மீனிங். சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.